ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வாழைப்பழம் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் தாங்க செய்ய போகிறோம். ஐஸ்கிரீம்னாவே நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வச்சு செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு பனானா வச்சு கூட ஐஸ்கிரீம் செய்யலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா பழுத்த பனானாவை கட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி ஃப்ரீஜரில் வச்சுக்கலாம். ஒரு 3 hours இது அப்படியே ஃப்ரீஜரில் இருக்கட்டும். பனானா ரொம்ப பழுக்கக்கூடாது, ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது. இதை நல்லா டைட்டாக மூடி நம்ம ஃப்ரீஜரில் ஒரு 3 hours வச்சுக்கலாம். 3 hours கழித்து நம்ம இந்த பனானாவை எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரீஜாக இருக்குது. பனானா எல்லாத்தையுமே இதை இப்போ நம்ம சேர்த்துட்டு நல்லா அரைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இதை நம்ம நல்லா பாருங்கள் எப்படி இந்த மாதிரி ஃப்ரீஜாக இருக்குது. இதைத்தான் நம்ம இப்போ அரைக்க போகிறோம். நல்லா அரைச்சிக்கணும், நெகுன்னு கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். இதில் நம்மளுக்கு ஸ்வீட்டுக்கு தேன் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸ்மெல்க்காக வெனிலா எசன்ஸ் ஃப்ளேவருக்காக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு எது வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் அதே மாதிரி ஃப்ரீஜ் பண்ண ஃப்ரோஜன் ஸ்ட்ராபெரி கூட சேர்த்திக்கலாம். இது கூடவே பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி நைஸாக அரைச்சிருச்சு, க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம மறுபடியும் இந்த கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீஜரில் மறுபடியும் வச்சிடலாம். பாருங்கள், இதை பூரா எடுத்து போட்டுக்கலாம். எடுத்து போட்டு நல்லா ஸ்பூனில் லெவல் பண்ணி விடுங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் ஃப்ரீஜரில் மறுபடியும் வைங்க. ஒரு 4 to 5 hours ஆகும். இது நல்லா செட்டாக இருக்குது. பாருங்கள், இதை நல்லா இப்படி பண்ணி விட்டு அப்புறமா மூடி போட்டு அதனால் ஃப்ரீஜரில் மறுபடியும் வைக்கிறோம். ஃப்ரீஜரில் இப்போ 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இப்போ நான் எடுத்து பார்க்குறேன். ரொம்ப நல்லா செட் ஆகிருக்குது. பாருங்கள், ஒரு பவுலில் போட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள், சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் மட்டுமே இருக்குது. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டான ஒரு ஐஸ்கிரீம் ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு. நம்மக்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்கோப் இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி குழிக்கரண்டி எல்லா வீட்லேயும் இருக்கும். அதை எடுத்து நம்ம இப்போ ஐஸ்கிரீம் மாதிரி எடுத்து போடலாம். பாருங்கள், சூப்பராக இது ரொம்ப பாருங்கள் அழகாக வருது. இதை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக விழுகுது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பனானா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ராபெரி க்ரீம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று, சாக்லேட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு க்ரஷ் இது மேலே ஊற்றி கூட நம்ம சர்வ் பண்ணலாம். சூப்பரான ஒரு பனானா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே செய்யலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பனானா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக க்ரீமியாக இருக்குது. ரொம்ப க்ரீமியான பனானா ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரசித்து சமைப்போம், ருசித்து சாப்பிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.